இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகிறார் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால். போலீசாரின் உத்தரவையும் மீறி பினாங்கு கபாலபத்தாஸில் 200 பேருக்கு தலைமையேற்று ஒரு கடையின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். போலீஸ் விசாரணைக்கு அஞ்சப் போவதில்லை என்று சவால் விட்ட அந்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் இன்று கோலாலம்பூர் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் நிலையத்தில் விசாரணையில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளார். தாம் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதை அக்மால் உறுதிப்படுத்தினார். கபாலபத்தாஸில் கடைக்காரர் ஒருவர் தேசிய கொடியை தலைகீழாக கட்டினார் என்பதற்காக சுமார் 200 பேருடன் அந்த கடையின் வளாகத்திற்கு நேற்று சென்ற அக்மால் ஊர்வலமாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அக்மாலின் இந்த தன்முப்பான நடவடிக்கையை எதிர்த்து போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டு வருகின்றன. மகனின் சடலத்தை தோண்டுவதற்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் தாயார் வழக்கு மனு சமர்ப்பிப்பு. துன்புறுத்தலுக்கு ஆளாகி மரணமுற்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான UTM பயிற்சி மாணவன் ஷம்சுல் ஹாரிஸ் ஷம்சுடேனின் உடலை தோண்டி எடுத்து 2வது சவ பரிசோதனை நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அந்த மாணவனின் தாயார் ஷா அலாம் உயர் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தனது மகனின் உடலை தோண்டி எடுப்பதற்கு போலீசாரை நிர்பந்திக்க செய்யும் ஓர் உத்தரவை உயர் நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்று 45 வயது உம்மு ஹைமான் பி டவுக்லாத்துன் என்ற அந்த மாது தனது வழக்கு மனுவில் தெரிவித்துள்ளார். மெஸ்ரி நாராயண் சிங் அண்ட் கோ என்ற வழக்கறிஞர் நிறுவனத்தின் மூலம் உம்மு ஹைமான் இந்த வழக்கு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது கலீல் இஸ்மாயில் மற்றும் சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ முகமது டுசுலி மொக்தார் ஆகியோரை வழக்கின் பிரதிவாதிகளாக அந்த மாது பெயர் குறிப்பிட்டுள்ளார். மகனின் உடல் மீதான சவ பரிசோதனை கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சவ பரிசோதனையின் போது நாட்டின் முன்னணி தடயவியல் மருத்துவ நிபுணர் டத்தோஸ்ரீ டாக்டர் புபிந்தர் சிங் மற்றும் தாங்கள் நியமித்துள்ள வழக்கறிஞர் டத்தோ நாராயண் சிங் ஆகியோர் ஆஜராவதற்கு நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்றும் தமது வழக்கு மனுவில் உம்மு ஹைமான் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேவேளையில் மகனின் சவ பரிசோதனை நடத்தப்பட்ட பின்னர் அதன் முடிவு மீதான அறிக்கை 1 மாதத்திற்குள் தனது வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜொகோர் உலுத்திராமில் உள்ள இராணுவ போர் பயிற்சி மையத்தில் சேமப்படை அதிகாரிகளுக்கான பயிற்சி அளிப்பு பிரிவில் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி 22 வயதுடைய மாணவன் ஷம்சுல் ஹாரிஸ் மர்மமான முறையில் மரணம் அடைந்ததாக கூறப்படுகிறது. அவரின் உடலில் கடுமையாக தாக்கப்பட்டதற்கான காயங்கள் இருப்பதாக குடும்பத்தினர் கூறுகின்றனர். எனவே அவரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு 2வது சவ பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்று தாயார் உம்மு ஹைமான் வழக்கு தொடுத்துள்ளார். தேசிய கொடியை தவறுதலாக கட்டிவிட்டார் என்பதற்காக ஒரு சிறு வணிகரை தாக்குவதற்கு எதிர்க்கட்சிகளுடன் கூட்டு சேர்த்து ஒரு படையே திரண்டு சென்று அவரின் கடை முன் திரண்டிருக்கும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவின் செயல் வெட்கக்கேடானதாகும் என்று ஜாசிகா இளைஞர் பிரிவு தலைவர் வு காலியோங் வர்ணித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தில் இருந்து கொண்டு பரிகத்தா நேஷனல் பர்சாத்து பாஸ் கட்சியுடன் ஒன்றாக கைகோர்த்து சிறு வணிகர்களுக்கு எதிராக பகடிவதை செயலில் அக்மால் ஈடுபட்டிருப்பது அவர்களின் இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுகிறது என்று வு காலியோங் குறிப்பிட்டார். ஒரு சிறு வணிகரை தாக்குவதற்கு மும்முரம் காட்டும் ஒரு விளம்பர பிரியரான அக்மால் எதிர்க்கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு ஜாசிகாவையும் பக்கத்தான் ஹரப்பானையும் தாக்கியுள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பர்சாத்து மற்றும் பாஸ் கட்சி இளைஞர் பிரிவு தலைவர்களுடன் அக்மால் கட்டிப்பிடித்து புலங்காகிதம் அடைத்துள்ளார். ஆனால் அம்னோ தலைவர்களை பெரும்பாலான இடங்களில் தோற்கடித்து தலைதெறிக்க ஓடச் செய்தது பர்சாத்துவும் பாஸ் கட்சியுமே என்பதை அக்மால் மறந்துவிட்டார் போலும் என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான வு காலியோங் குறிப்பிட்டார். சுய நலத்திற்காக எதிரிகளுடன் கட்டிப்பிடிப்பதுதான் உண்மையான இளைஞர் தலைவர்களா என்றும் வு காலியோங் கேள்வி எழுப்பினார். இளைஞர் பிரிவின் வீரமும் வேகமும் போராட்டமும் ஒரு சிறு வணிகரை பகடிவதை செய்வதில் இல்லை. ஆனால் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மாலின் இத்தகைய செயல்பாடு மக்களின் வீடுகளில் கடன்களை வசூலிக்கும் அலோங் போன்ற குண்டர்களின் செயல்களை நியாயப்படுத்துவது போல் உள்ளது என்று வு காலியோங் குறிப்பிட்டார்.
இதுபோன்ற ஜந்துக்கள் ஒற்றுமை அரசாங்கத்தில் இருப்பது மிக வெட்கக்கேடானதாகும் என்று அக்மாலை நோக்கி வு காலியாங் தனது முகநூலில் வறுத்தெடுத்துள்ளார். இவ்வாண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நிலவரப்படி கூலாய் நாடாளுமன்ற பகுதியில் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களுக்கு 55,000 ரிங்கெட் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோ நீச்சிங் அறிவித்துள்ளார். இந்த நிதி ஒதுக்கீடு முழு ஆவணங்களுடன் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். ஆகவே கூலாய் நாடாளுமன்றத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஆலயங்களும் மற்றும் அரசு சாரா இயக்கங்களும் அந்நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தின் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வரவேற்கப்படுவதாக தியோ தெரிவித்தார். நல்லிணக்கமும் ஒற்றுமையும் நாட்டின் முக்கிய தூண்கள். எனவே கூலாய் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய அரசியல் அல்லது இன பின்னணியை பார்க்காமல் ஒவ்வொரு ஆண்டும் அனைவருக்குமான ஒதுக்கீடுகள் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன என அவர் உறுதி அளித்தார். தொடர்பு துணை அமைச்சருமான தியோ முன்னதாக கூலாய் பண்டபூத்ரா தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய 62வது வருடாந்திர திருவிழா மற்றும் கூலாய் பசார் தேவி ஸ்ரீ வட பத்ரகாளியம்மன் ஆலய 51வது வருடாந்திர திருவிழாவிலும் கலந்து சிறப்பித்தார். இதில் கூலாய் பண்டபூத்ரா தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திற்கு 20,000 ரிங்கெட் மற்றும் கூலாய் பசார் தேவி ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலயத்திற்கு 5,000 ரிங்கெட் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. வழிபாட்டு தலங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஆலய வசதிகளை மேம்படுத்தவும் பக்தர்கள் அனைவருடனும் இந்த வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்டதும் தமது ஆதரவின் அடையாளமாகும். இந்த முயற்சி சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதுடன் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் என தாம் நம்புவதாக தியோ கூறினார். இதற்கிடையில் கடந்த ஆண்டு 17 ஆலயங்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களுக்கு 59,000 ரிங்கெட் ஒதுக்கப்பட்ட வேளை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு செலவிற்காக 1,86,500 ரிங்கெட் கூலாய் நாடாளுமன்றத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தென்பகுதியில் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 நபர்கள் தங்களின் உண்மையான செயல்பாட்டை மறைப்பதற்கு தங்களை ஊடகவியலாளர்கள் என்று அடையாளம் கூறியுள்ளனர் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். அந்த இருவரும் மலேசிய ஆயுதப்படையின் முன்னாள் வீரர்கள் ஆவர். தங்களின் கடத்தல் நடவடிக்கையை மறைப்பதற்கு அகப்பக்க செய்தி நிறுவனம் ஒன்றின் நிருபர்கள் என்ற முகமூடியை அணிந்து கொண்டுள்ளனர் என்று அசம்பாக்கி விளக்கினார். எனினும் SPRM மேற்கொண்ட சோதனையில் அந்த இருவரும் தங்கள் கும்பலின் உண்மையான தோற்றத்தை மறைப்பதற்கு ஊடகவியலாளர்கள் என்ற அடையாளத்துடன் தங்களின் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்பது அம்பலமாகி இருப்பதாக அவர் மேலும் கூறினார். சுற்றுப்பயணிகளை இலக்காக கொண்டு மாந்திரிகத்தின் மூலம் அவர்களை மதிமயக்கி பணத்தை கொள்ளையிட்டு வந்ததாக நம்பப்படும் 5 ஈரான் பிரஜைகள் இன்று ஜார்ஜ்டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு மலாய் ஆங்கில மொழி பேசவும் விளங்கிக் கொள்ளவும் இயலாது என்பதால் குற்றச்சாட்டின் தன்மைகளை புரிந்து கொள்ள முடியாது என்று 5 ஈரான் பிரஜைகளும் ஒரு சேர நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரானில் பரவலாக பேசப்படும் பாரசீக மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படும் வரையில் வழக்கை ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் அறிவித்தது. 19க்கும் 33க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 ஈரான் பிரஜைகளும் கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி தைவான், நெதர்லாந்து, சிரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளிடம் கொள்ளையிட்டதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.